இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, அன்னையுடைய இந்த பேராலயத்தில் வந்து குழுமி நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் அன்னை உங்களுக்காக பரிந்து பேசி பல வரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்கள். அதே நம்பிக்கை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கட்டும். இந்த நாளிலே நீங்கள் பல வரங்களை பெற்று வாழ்வோடு செழிப்போடு வாழ உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஜெபம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில் 2 அற்புதமான வாசகங்களை நாம் கேட்டோம். அதிலும் குறிப்பாக முதல் வாசகத்தில் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்று சொல்லுவோம். சவுல், தாவீது, யோனத்தான், இந்த மூவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மனநிலைகளை இந்த தினம் நம்ம சற்று ஆய்ந்து அலசி பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை எத்தகையது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் சவுலை அபிஷேகம் செய்கிறார், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதுபோல தாவீதையும் அபிஷேகம் செய்கிறார். இப்படி அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் தங்கள் மக்களை வழிநடத்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. இத்தனோண்டு பையன் மிகப்பெரிய ஒரு ஆளை அடித்து நொறுக்கி விட்டுட்டு இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றியை கொணரக்கூடிய அந்த வேலையில் இப்போ நீங்களும் நானும் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பா ஐயோ கலக்கிட்டடா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? வாழ்த்துவோம், அந்த பையனை என்கரேஜ் பண்ணுவோம். ஆனால் சவுல் அப்படி செய்யவில்லை. சவுல் அது நல்லா தான் ஏற்றிருப்பார். ஆனால் மக்கள் போட்ட அந்த கோஷத்தில் அவருக்கு ஒரு மனநிலை மாறுகிறது, தடுமாற்றம் வருகிறது. மக்கள் என்ன சொல்றாங்க? சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 16 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தை என்ன நடக்குதுன்னா, அந்த மனநிலையில பாருங்க, இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று, அவர்கள் தாவீதுக்கு 16,000 பேர் என்றனர், எனக்கோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார். இன்னைக்கு பல பேர் பொறாமையோடு இருக்காங்கன்னா, அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமைப்படுவாங்க. அடுத்தவருடைய வெற்றியை கண்டு யாரும் நல்மனதோடு பார்ப்பது கிடையாது. அடுத்தவருடைய வாழ்வு நன்றாக இருந்துச்சுன்னா அவங்கள பார்த்து பொறாமைப்படுவதை மனித பலகீனம் இதுதான். அதை அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் மத்தியிலும் பார்க்க, அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் மேலிருந்து குனிக்கிற நம்மளை போல மனிதராய் பிறந்து நம் மத்தியில் வாழ்ந்தவர்கள் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்கிறார். அப்படி அபிஷேகம் செய்யப்பட்ட சவுல் உள்ளத்தில் ஒரு பொறாமை வருகிறது. ஏனென்றால் அங்கே கம்பாரிசன், சவுலா நான் வந்து சவுல், தாவீதா என்ற 2 அந்த கம்பாரிசனில் அவன் சின்ன பையன், அவனெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு வர்றாங்களே என்று சொல்லி சவுலுக்கு அங்கே அவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அங்கு பொறாமைப்படுகிறது. இந்த பொறாமைப்படுவது என்பது ஏதோ சவுலுக்கும் தாவீதுக்கு மட்டும் முன்ன ஒரு கெட்ட குணம் கிடையாது. நீங்கள் தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அநேக வரலாறுகள் பொறாமையால் எவ்வாறு அழித்தொழிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லதென படைத்து நல்லதென கண்டு மனிதர்களை படைத்தார். மனிதர்களை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் ஆள வேண்டும் என்று படைத்தார். ஆனால் அங்கே பாம்பு என்ற உருவத்தின் வழியாக பொறாமையானது அந்த ஆதாம் ஏவாள் என்ற 2 ஆதி பெற்ற மத்தியில் பூந்து நமக்கு சாவை விளைவித்தது என்பதை பார்க்கிறோம். அதே போல காயின், ஆபேல், அவருடைய உள்ளத்தில் அவருடைய வாழ்வில் நடந்த அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது பொறாமை தான். தம்பி அதிகமாக நல்லா செஞ்சுட்டானேன்ட்டு அண்ணன் பட்ட பொறாமை. அதுபோல் நாம் அதிகமாக பார்த்து கொண்டு வரலாம். தன் சகோதரர்கள் தனக்கு எதிராக அப்பாட்ட நல்லா சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சி ஜோசப் வந்து என்ன பண்ணுறாங்க? யோசப்பை எகிப்தில் இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு வெற்றி விடுகிறார்கள். யாக்கோபுடைய புதல்வர்கள், உங்களுக்கு தெரியும், அந்த ஹிஸ்டரியில் தான் படிச்சிருக்கோம். ஆக இந்த வரலாறுகளை படிக்கின்ற பொழுது பொறாமையால் எவ்வளவு தூரம் இந்த வரலாறுகள் மாற்றி அமைக்கப்பட்டது, விவிலியம் எவ்வளவு தூரம் இந்த பொறாமை பிடித்தவர்களை எடுத்து காட்டுகிறதுன்னு பார்க்கிறோம். இதே மத்தேயு 27:18 படிக்கிறோம். அந்த யூதர்களும் சதுசேயர்களும்
பரிசேயர்களும் என்ன பண்றாங்க, இயேசுவை கொண்டு வந்து பிலாத்து நிற்கிறாங்க. பிலாத்துக்கு நல்லா தெரியுது, அவர்கள் இயேசுவின் மீது பொறாமை கொண்டு இவரை இயேசு அழித்தொழிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கொண்டு வருகிறார். ஆனால் அங்கு பிலாத்து அவருடைய மாநிலை புரிந்து கொண்டு அவரால் நல்லது செய்ய முடியல. அங்கே பரபாசை விடுவிக்கிறார், இயேசுக்கு சண்டை சாவை விடுவிக்கிறார். இது எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் பொறாமையின் வழியாக வரக்கூடியது பாவம், சாவு. அது மற்றவர்களை மனிதனாக பார்க்காது, தனது கண்ணை அப்படியே இருட்டிடும். கண்ணை என்ன பண்ணும், அடுத்தவருடைய நிலையை பார்க்க போகும். இதை சற்று விவிலிய வார்த்தைகளோடு இந்த பொறாமை என்ற இந்த குணம் எவ்வளவு தூரம் விவிலிய வார்த்தைகள் எடுத்துக்காட்டு சேர்ந்து சிந்திக்கின்ற பொழுது நமக்கு முதன்மையாக வரக்கூடியது நீதிமொழிகள் ஆகமம் 27:4 இறை வார்த்தை இவ்வாறு சொல்லும்: சினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது, ஆனால் பொறாமையில் கொடுமையை எதிர்த்து நிற்க பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் என்று சொல்லுகிறார். இப்ப இங்க அதுதான், அந்த பொறாமையுடைய கொடுமையை எதிர்த்து நிற்க முடியல. சவுல் மத்தியில பொறாமை வந்துருச்சு. என்ன பண்றாரு, தாவீதை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார். அப்படி திட்டமிடுகின்ற பொழுது தன் உள்ளத்தில் அந்த அரசவையில் இருக்கவர்கள் சேர்ந்து தன் மகன் யோனாத்தோடும் சேர்ந்து திட்டம் போடுகிறார். அந்த கொடுமையை எதிர்த்து நிற்கக்கூடிய முடியால அவனை காலி பண்ணிடணும், அவன் எனக்கு மேல பெரிய ஆளா வந்துடக்கூடாது என்ற ஒரு அகங்காரம், அந்த சீற்றம், அந்த கோபம். இன்னும் சாலமோனின் ஞான நூல் அருமையாக சொல்லும் 6:23 வசனம், 6வது அதிகாரம் 23வது வசனம் அருமையாக சொல்லும்: நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன், ஏனெனில் ஞானத்தோடு அது உறவு கொள்வதில்லை. பொறாமை என்பது நோய்ங்குது சாலமோனின் ஞானம். ஏனென்றால் அது ஞானத்தோடு அது உறவு கொள்வதில்லை. இன்னும் சற்று யோசித்து பார்க்கின்ற பொழுது சீராக் ஆகமம் 37வது பிரிவிலே 11வது வார்த்தை சொல்லும்: பொறாமை கொள்வரிடம் நன்றி அறிதல் இருக்காது என்று சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பொறாமை பிடித்தவர் மத்தியில் என்ன இருக்காது என்றால் நன்றி அறிதல் இருக்காது, சீற்றம் கொள்ளும், ஞானத்தோடு உறவு கொள்ளாது. கலாத்தியர் திருமுகம் இன்னும் அருமையாக சொல்லும்: வீண் பெருமையை தேடாமலும், ஒருவருக்கொருவர் எரிச்சல் கொடாமலும், ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமல் இருப்போமாக என்று நமக்கு அறிவுரை கொடுத்துகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் சற்று அதை நம் உள்ளே சென்று பார்த்தோம் என்றால் யாக்கோப்பு நூலிலே 3வது பிரிவு 16 வசனம் சொல்லும்: பொறாமையும் கட்சி மனப்பான்மை உள்ள இடத்தில் குழப்பம், எல்லா கொடுமையான செயல்களும் நடக்கும் என்று சொல்லுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, விவிலியம் எடுத்து காட்டக்கூடிய செயலை பார்க்கின்ற பொழுது வீண் பெருமை, எரிச்சல், சீற்றம், சினம், அடுத்தவருடைய வெற்றியை கண்டு எரிச்சல் மனதிலே அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மீது ஒரு எரிச்சலைப்படுவது, இன்னும் அது எதை நோக்கி செலுத்துது என்றால் அவதூறு பேசுவதற்கு அடுத்தும் அல்லது புரணி பேசுவதற்கு அதை நம்மை எடுத்து செல்லும். கடைசியாக நம் மத்தியிலே கலக்கத்தையும் பிளவையும் ஏற்படுத்தும் என்பதை பார்க்கிறோம். இப்படி பொறாமையுடைய கொடுமையை விவிலியம் எடுத்து காட்டுகின்ற பொழுது எப்படி இதை நம்ம எதிர்கொள்கிறது என்பதற்கு இன்றைய தினம் முதல் வாசல் கேட்ட இன்னொரு கதாபாத்திரம், அருமையான ஒரு கதாபாத்திரம். தாவீதும் யோனாத்தானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்களா? யோனாத்தானுக்கு தன் மகன் தனது ஃப்ரெண்டை காப்பாற்றணும் விருப்பப்படுறார். அப்ப சவுல் மத்தியில பொறாமை என்ற மிகப்பெரிய குணம் வருது. அதற்கு எதிர்த்த ஒரு குணத்தை பார்க்கின்ற பொழுது நல்மனம் படைத்தவர்களை பார்க்கிறோம். The conflict is between jealousy and generosity. இனிமையா சொல்லிட்டு போயிடலாம். ஜெலசி என்றால் பொறாமை, ஜெனராசிட்டி என்றால் அது தற்பெருமை கொள்ளாது, தன்னிலை பாராது நல்மனம் படைத்தோரை குறிக்கிறது. யோனாத்தான் தன் தகப்பனுக்கு எதிராக அவருக்கு சொல்றாரு, நீ போய் ஓடி ஒளிஞ்சிக்க, ஃப்ரெண்டு சொல்ற ஓடி ஒளிஞ்சிக்க, எங்க அப்பாட்ட நான் பேசி அவர் நல்ல மனசை உருவாக்கி, ஓ மேல நல்ல மனசை உருவாக்கி நான் திரும்ப உன்னை கூப்பிடும்போது நீ வா அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் விவிலியத்தில் அருமையாக சொல்லப்படுது, தமிழ் நடைய சொல்லியிருக்காங்க. ஆக பொறாமை கொண்டவர்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஞானத்தோடு வாழ்வதை நமக்கு ஆண்டவர் கற்பிக்கின்றார். நன்றி உள்ளத்தோடு இருப்பதற்கு நமக்கு கற்பிக்கின்றார். அந்த ஞானமும் அந்த நன்றி உள்ளமும் எதில் பிறக்கும் என்றால் அன்பில் பிறக்கும். அன்பு எதை பிறக்கும் என்றால் விட்டு கொடுப்பதில் பிறக்கும், அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்வதில் பிறக்கும்.
எனவே தான் 1 கொரிந்தியர் 13:14 வாசி கேட்கிறோம், அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது என்று சொல்கிறார். எனவே பொறாமைப்படுகிறவர்கள் மத்தியிலே எவ்வளவு தூரம் இதை நாம் வெற்றி கொள்ள முடியும், அதிலிருந்து எவ்வாறு விலை பெற முடியும் என்றால், ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய இறைவார்த்தை வழியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது யோனாத்தான் வழியாக நமக்கு கற்பிக்கக்கூடிய வார்த்தைகள், நீ அன்பு கொள், இருமாப்பு கொள்ளாதே, தற்புகழ்ச்சி கொள்ளாதே, பொறாமைப்படாதே, அன்போடு வாழ், அடுத்தவளை ஏற்றுக்கொள், அடுத்தவுடைய அந்த வெற்றியை ஏற்றுக்கொள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களை, இதை பார்க்கின்ற பொழுது இங்கு 3 அற்புதமான நிலைகளை பார்க்கிறோம். சவுல் உள்ளத்தில் இருந்த அந்த பொறாமை, அவர் சாதாரண நிலை தான் இருந்தார். ஆனால் தனக்கு கீழ் ஒரு பெரிய ஒரு சாதனை படைத்து விட்டார் என்று ஏற்றுக்கொள்ள முடியாமை, அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அடுத்தவருடைய வெற்றியை கொண்டாடாமல் அவர் உள்ளத்தில் வந்த அந்த எரிச்சல், அந்த சினம், அந்த கலக்கம், அந்த புரணி பேசக்கூடிய நிலைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கு பொறாமை அவர் மத்தியில் சீற்றம் கொள்கின்ற பொழுது அவர் ஆண்டவருக்கு தனக்கு என் நிலையிலிருந்து விலகி வருவதை பார்க்கிறோம். ஆனால் யோனாத்தான் நன்மனம் கிடைத்தவராக வாழ்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் புதுமை செய்கிறார், அங்கு நன்மையை செய்கிறார். ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். எத்தகைய பொறாமை கண் கொண்டிருந்தாலும், எத்தகைய சினம் கொண்டிருந்தாலும், எத்தகைய சீற்றம் கொண்டிருந்தாலும், மற்றவர்கள் தங்களை அழித்து ஒழிக்க நினைத்தாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்ற அற்புதமான நிலைகளை பார்க்கிறோம். எனவே தான் அது தாவீதும் இருந்த நல்ல மனதை பார்க்கின்ற போது தாவீதும் இந்த தாழ்ச்சி அங்கு அவரை உருவாக்குகிறது, அவருக்கு ஆசி வழங்குகிறது என்று பார்க்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, நம் மத்தியிலே நம் வாழக்கூடிய வாழ்க்கையின் மத்தியிலே இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கு இடம் பார்க்க முடியாத சூழ்நிலை பார்க்கிறோம். ஏனென்றால் நல்மனம் படைத்தவர்களாக, நல்ல சிந்தனையும் இல்லாமல், அடுத்தவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாமல், பயங்கரமாக உள்ளுக்குள்ள புழுங்கி எனக்கு தான் அவனுக்கு கிடைச்சிச்சு என்று புழுங்கி அடுத்தவர்கள் மத்தியிலே அவர்கள் தீய எண்ணங்களோடு பார்க்கின்ற பொழுது அவர் வாழ்விலே தீய எண்ணங்களோடு அழிந்து போயதை பல பேர் பார்க்கிறோம். ஆண்டவருடைய இறை ஆசை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்த பல பேரை பார்க்கிறோம். நம்ம மத்தியில் பார்க்கலாம், நம்ம குடும்பத்தில் பார்க்கலாம், நம்ம அண்டை வீட்டாரை பார்க்கலாம், நாம் பணி செய்யக்கூடிய நிலைகளில் பார்க்கலாம், அநேக பேரை பார்க்கலாம். அது யாராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், ஆயர்களாக இருக்கட்டும், குருக்களாக இருக்கட்டும், அல்லது அருட்கணியர்களாக இருக்கட்டும், யாரும் எல்லாமே மனுஷன் தானே. இந்த பொறாமை என்பது எல்லாருக்கும் வரதுக்கூட தானே செய்யும். ஆனால் பொறாமை இருந்தவர்கள் அழிந்து போனார்கள், விட்டு கொடுத்து வாழ்ந்து அடுத்தவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இறையாசி பெற்று வாழ்ந்தார்கள் என்பதை இந்த தாவீது, சவுல், யோனாத்தான் என்ற இந்த முதல் வாசகம் மிக அருமையாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. எனவேதான் தினத்திலே நாம் அருமையாக பதிலொலி பாடலிலே பாடி செபித்தோம். கடவுளை நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். எனவே இந்த வேளையில் யாருக்கெல்லாம் இந்த நிலையில் இருக்கிறீர்களோ என்று உணர்கிறீர்களோ, அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால், எனக்கு கடவுளோடு இருக்கக்கூடிய ஆசை என்னோடு இருக்கின்ற பொழுது நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன், கடவுள் எனக்கு வலிமை கொடுப்பார், அடுத்தவர்களை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய, அடுத்தவர்களாக விட்டு கொடுத்து வாழக்கூடிய அன்பை நான் சம்பாதித்துக் கொள்வேன் என்று யார் தன்னை உருவாக்கி கொள்ளுகிறார்களோ அவர் மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் அநேக புதுமைகளை செயல் கொடுத்து வரக்கூடியவராக, இந்த ஆண்டு இன்னும் அநேக கொடைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு மாறும் என்பதிலே எந்தவித நம்பிக்கை இல்லை. எனவே தான் இந்த நாளிலே இங்கு நாம் இந்த பூலோகம் போட்டக்கூடிய புனிய அணி அருத்தலத்தை அன்னையுடைய ஆசை பெற்று சொல்வதற்கு வந்திருக்கிறோம். அன்னையை சற்று உற்று நோக்குவோமே. ஒரு நாளும் அன்னை தன் உள்ளத்திலே பொறாமை குணம் படைத்தவராக இல்லை. அவர் நினைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? கடவுளுடைய மகன் என் வயிற்றுல பிறக்க போறாருன்னு அந்த சமணஸ் சொன்ன உடனேயே இந்த அம்மா எவ்வளவு பெரிய தற்பெருமை பெற்றிருக்கலாம், தான் என்ற கர்வம் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் நம் அன்னை மரியாள் அப்படிப்பட்ட குணங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக மிகுந்த தாழ்ச்சியோடு, அதனால் வரக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அப்படியே ஆகட்டும் என்று தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டதினால் அன்னை தலைமுறை தோறும் பேருடையாள் என்று போற்றப்படக்கூடிய நிலையில் அன்னையை உயர்த்தி பார்க்கிறார். இத்தகைய நிலையில் பார்க்கின்ற பொழுது அன்னை நமக்கு கற்றுக் கொடுப்பது, நீ தாழ்ச்சியான உள்ளத்தோடு இறை சித்தத்துக்கு மட்டுமே பணிந்து வாழக்கூடிய நன்மகளாக நீ வாழ்ந்தீர் என்றால் உன் மத்தியிலே ஆண்டவர் புதுமைகள் செய்யக்கூடியவராக, வல்லமை படைக்கக்கூடியவராக உன்னை உயர்த்துவார் என்ற அற்புதமான செயலை நமக்கு இறை செய்தி நமக்கு கொடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, பொறாமை உள்ளத்தோடும் சீற்றத்தோடும் கலக்கத்தோடும்
கவலையோடும் பிளவு மனப்பான்மையோடும் கட்சி மனப்பான்மையோடும் அடுத்தவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ளாத நிலையெல்லாம் நாம் இருந்தோம் என்றால் ஏற்றுக்கொள்வோம் அடுத்தவர்களை அப்படியே அவர்கள் இருப்பது போலவே. விட்டு கொடுத்து வாழ்வோம், அன்பு செய்து வாழ்வோம். அப்படி வாழ்கின்ற பொழுது இறை ஆசை நம்மேல் இன்னும் பெருகி நம்மை இன்னும் பல உயரங்களுக்கு அழைத்து செல்லும். இறையாசோடு செல்லக்கூடியவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படாமல் ஆண்டவருக்கு இந்த பிள்ளைகளாக வாழ்வார்கள் என்பதை நாம் இந்த அற்புதமான செய்தியை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். அன்னை மரியாளும் நமது எதிர்கால புனிதர் இறையடி அல்லூது செய்வன் நம்மை நிறைவாக ஆசிரியத்து வழிநடத்துவாராக. ஆமென். அனைவரும் இறை மக்களின் மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம்.